தேவன் பார்க்கும்போது விரும்பத்தகாதவன் நீங்களும் நானும். அவரை பார்க்கும்போது இப்ப என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, அவரை விரும்பத்தகாதவராக பார்த்தார்கள். இந்த சர்ப்பம் கடித்தாலும் நாங்கள் மறிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றால் தேவன் இதை சொல்லி இருக்கிறார், தேவன் இந்த காரியத்தை செய்திருக்கிறார். ஆகவே விசுவாசத்தோடு அந்த வெண்கல சர்ப்பத்தை எங்களுக்கு பதிலாக எங்கள் நியாயத்தீர்ப்பு அதன் மேல் தேவன் வைத்து விட்டார் என்று சொல்லி விசுவாசத்தோடு பார்த்தபடினாலே பிழைத்தார்கள். வேற எந்த விதத்துல பார்த்தாலும் அவர்கள் பிழைக்க முடியாது. இது என்னத்தை பார்க்கறதுன்னு நினைச்சா அவங்க பிழைச்சிருக்க முடியாது. பார்க்க சொல்லிட்டாரேன்னு பார்த்திருந்தா அவர்கள் பிழைத்திருக்க முடியாது. தேவன் எதை ஏற்படுத்தினாரோ, தேவன் மோசேக்கு எதை சொன்னாரோ அதை விசுவாசத்தினாலே அவர்கள் சர்ப்பங்கள் கடித்த போதும் பிழைத்தார்கள். நான் சொல்லுகிறேன், கல்வாரி சிலுவை ஒரு மனுஷன் நோக்கி பார்க்கும்போது இயேசுவை பரிதாபத்துக்குரியவராக பார்த்தால் அவன் ரட்சிக்கப்பட மாட்டான். எப்படி பார்க்க வேண்டும்? பாவமறியாத அவரை தேவன் எனக்காக பாவமாக்கினார், அவர் பாவமானார் என்று சொல்லி விரும்பப்படத்தகாதவனாக என் வாழ்க்கை, நான் விரும்பப்படத்தகாதவன், தேவனால் விரும்பப்படத்தகாதவனாகிய நான் என் நிமித்தம் விரும்பப்படத்தகாதவராகிய இயேசுவை பார்க்கும் பொழுது அவரை நான் விரும்பத்தகாதவராகத்தான் தேவன் மாற்றினார், அவரை பாவமாக மாற்றினார், எனக்காக அப்படி ஆனார் என்று சொல்லி விசுவாசத்தோடு பார்க்கும் பொழுது எனக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. நம்மை கடிக்கிற சர்ப்பம் எவ்வளவு பெரியது, நம்முடைய பாவங்கள் எவ்வளவு பெரியவைகள், நம்முடைய அக்கிரமம் எவ்வளவு பெரியது, நம்முடைய பின்னணியினால் நமக்கு வந்த சாபங்கள் எவ்வளவு பெரியது என்று பார்க்காமல் இதற்கெல்லாம் பரிகாரமாகிய அவர் அதை விழுங்கினார், அவர் அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கினார் என்று சொல்லி விசுவாசத்தோடு பார்க்கும் பொழுது நம்முடைய எந்த விஷமும், எந்த பயங்கரமானது, எவ்வளவு பயங்கரமான சாபமாகும் ஆனாலும் சரி, நம்முடைய அக்கிரமங்களை அவர் சுமந்தபடினாலே அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்று எழுதியிருக்கிற வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக எல்லாவற்றையும் அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணுகிறார். அன்றைக்கு அவர்கள் அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்த்த உடனடியாக அது டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டது போல நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய எல்லா காரியங்களும் அவர் மேல் டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுகிறது. அவருடைய தேவனுடைய ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுகிறார். கொலோசியர் 1:27 முதல் 29 வசனங்கள். புறஜாதிக்குள்ளே விளங்கிய இந்த இரகசியத்திலுள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த இரகசியம். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேறினவனாக நிறுத்தும்படிக்கு அவரையே நாங்கள் அறிவித்து எந்த மனுஷனுக்கும் புத்தி சொல்லி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடும் உபதேசம் பண்ணுகிறோம். அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவானவர் மகிமை நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். இந்த காலவேளை இயேசு நம்முடைய மகிமை நம்பிக்கையாக இருக்கிறார். ஆமென். 1 பேதுரு 1:21 வசனத்தில் பேதுரு சொல்லுகிறார், உங்கள் விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார் என்று சொல்லுகிறார். இயேசுதான் நம்முடைய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை என்ன விதமான நம்பிக்கைன்னு கேட்டிங்கன்னா, வெறும் இன்றைக்கு காணப்படுகிற வாழ்க்கைக்கான ஒரு நம்பிக்கை மட்டுமல்ல, வரப்போகிற நித்திய மகிமைக்கான ஒரு மகிமை நம்பிக்கையாக இயேசு இன்றைக்கு நமக்கு இருக்கிறார். எப்படி இந்த நம்பிக்கை இன்றைக்கு நமக்கு உண்டாயிருக்கிறது? இயேசுவின் மூலம் உண்டாயிருக்கிற இந்த நம்பிக்கை, இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் நம்பிக்கையாக இயேசு அறிவிக்கப்படுகிறார். அதற்கு அஸ்திபாரம் என்ன? கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல். இயேசு உயிர்த்தெழுந்தபடியினாலே, அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது, தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமை கொடுத்தபடியினாலே, இயேசு என்ற அவருக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமாகிய கர்த்தர் என்ற யெகோவா என்ற நாமத்தை அவருக்கு கொடுத்து தேவன் இன்றைக்கு அவரை தன்னுடைய வலது பாரிசத்தில் உட்கார வைத்தபடியினாலே அந்த நம்பிக்கை இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். நம்பிக்கையாகிய கிறிஸ்துவை எடுத்துவிட்டால் கிறிஸ்தவ ஜீவியத்திற்கு ஒரு அர்த்தமே இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு 1:1 வசனத்தில் தீமோத்தேயுவுக்கு கடிதம் எழுதும் பொழுது பவுல் இப்படி எழுதுகிறார். எப்படி எழுதுகிறார்? நம்முடைய இரட்சகராயிருக்கிற தேவனும்
நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் கட்டளையிட்டபடியே அப்படிங்கிறாரு. அப்போ பவுலுடைய ஊழியத்திற்கு ஒரு அஸ்திபாரம் இருக்கிறது, ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, தேவனை வெறும் இரட்சகராக மட்டும் அவர் சொல்லவில்லை, இயேசுவை அவருடைய நம்பிக்கையாக சொல்லுகிறார். அவர் ஓடுகிற ஓட்டம், அவர் செய்கிற ஊழியம் எல்லாவற்றிற்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் என்று சொன்னால் அவர் சொல்லுகிறார், என்னுடைய நம்பிக்கையாக இருக்கிற கிறிஸ்து என்று சொல்லுகிறார். அவர் என்னுடைய என்று சொல்வது மட்டுமல்ல, நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் எனக்கு கட்டளையிட்டபடியே என்று சொல்லிட்டு தான் அதற்கு பிறகு அந்த கடிதத்தை எழுதுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போது கிறிஸ்து என்ற அந்த நம்பிக்கை எடுத்துவிட்டால் அந்த வாழ்க்கைக்கானாலும் சரி, அந்த ஊழியத்திற்கானாலும் சரி, எந்த விதமான ஒரு அர்த்தமும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன டினாமினேஷனாக வேணாலும் இருக்கலாம், பிரிவாக வேண்டுமானாலும் இருக்கலாம், ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு மையம் கிறிஸ்து தான் அவனுடைய நம்பிக்கையாக இருக்கிறார். இந்த நம்பிக்கை குறித்து தான் நாம் போன வாரத்திலிருந்து பார்த்து வருகிறோம். என்ன இந்த நம்பிக்கை, என்ன இந்த சுவிசேஷம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனு வர்க்கத்துக்கு, ஹியூமனிட்டிக்கு இருந்த ஒரு சவால், ஒரு சேலஞ்ச் என்ன பண்ணப்பட்டது, இந்த மனிதனாகி இயேசு கிறிஸ்துவினால் விழுங்கப்பட்டது. அது என்ன? மரணம். மரணத்தை அவர் ஜெயமாக விழுங்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். கிறிஸ்துவின் மரணத்தின் மூலமாக, அவருடைய உயிர்த்தெழுதல் மூலமாக எல்லா மனிதர்களுக்கும் சவாலாக இருந்த அந்த பெரிய அந்த சேலஞ்சை அவர் விழுங்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமேன். மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமேன். அதுதான் நற்செய்தி, அதுதான் சுவிசேஷம். வெட்கம் தேவனுடைய மகிமையினால் விழுங்கப்பட்டது என்று சுவிசேஷம் சொல்லுகிறது. தரித்திரம் கிறிஸ்துவின் மகிமையினால் விழுங்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த உலகத்தில் இருந்த எல்லா சாபங்களும் தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்கள் மூலமாக விழுங்கப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய வல்லமையாக இருக்கிற இந்த சுவிசேஷத்தின் வல்லமை எந்த ஒரு மனுஷனையும் ரட்சிக்க அந்த சுவிசேஷம் வல்லமையுள்ளதாக இருக்கிறது. காரணம் என்ன? தேவன் வல்லமையுடையவராக இருக்கிறார். கெட்டுப்போகிறவர்களுக்கு அது பைத்தியக்காரத்தனமாக இருக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவனுடைய பலனாக இருக்கிறது. எப்படி தேவனுடைய பலனாக இருக்கிறது? இந்த உலகத்தில் எந்த சக்திக்கும் மேலான ஒரு வல்லமையாக தேவனுடைய வல்லமை இருக்கிறது. மரணத்தையே அவர் ஜெயமாக விழுங்கி இருப்பார் என்று சொன்னார். என்னுடைய வாழ்க்கையில் நான் எதை குறித்தும் பயப்பட வேண்டியதில்லை. அவருடைய வல்லமை எதையும் என் வாழ்க்கையில் விழுங்க அது போதுமானதாக இருக்கிறது. அது உயிர்த்தெழுந்த வல்லமையாக இருக்கிறது. அது என்னை கிறிஸ்துவோடு கூட மரித்தோர்ந்து எழுப்பி அவரோடு கூட உன்னதங்கள் இன்றைக்கு உட்கார வைத்திருக்கிறது. ஆமென். அந்த நம்பிக்கையுடையவனாக நான் இருக்கிறபடினாலே ரட்சிப்பில் எனக்கு தேவன் என்ன செய்திருக்கிறார் கிறிஸ்துவின் மூலமாக என்ற அந்த ஆழமான நம்பிக்கையின் மூலமாக தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கையில் பல காரியங்களை நான் நம்பவும் விசுவாசிக்கவும் கிறிஸ்துவை என்னுடைய மகிமையை நம்பிக்கையாக கொண்டிருக்கிறேன். ஆமென். அப்படிப்பட்ட நம்பிக்கை இந்த காலையில் தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பாராக. காரணம் என்ன? வேதாகமம் எங்கும் பார்க்கிறோம், தேவன் தன்னுடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறார். எப்படி விளங்க பண்ணுகிறான்னு கேட்டிங்கன்னா, எந்த வல்லமை காட்டிலும் என்னுடைய வல்லமை தான் பெரியது என்று சொல்லி தேவன் ஆதியாகமத்திலிருந்தே தொடர்ந்து தேவன் தன் மக்களுக்கு காண்பிக்கிறவராக இருக்கிறார். அதிகாரம் ஆதாமின் மூலமாக பிசாசுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டது. ஆனால் வேதம் சொல்வது கிறிஸ்து இயேசுவின் மூலமாக கல்வாரி சிலுவையில் அவர் பிசாசையும் அவருடைய சகல துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு எல்லா அதிகாரத்தையும் பிடுங்கினவராக கல்வாரி சிலுவையில் அவர் வெற்றி சிறந்தார் என்று நமக்கு வேதம் சொல்லுகிறது. ஆமேன். மறுபடியும் அங்கே எபிரேய ஆசிரியர் சொல்லுகிறார், போன வாரத்தில் பார்த்தோம், கிறிஸ்து இயேசு மகிமையினாலும் கனத்தினாலும் இன்றைக்கு முடிசூழப்பட்டிருக்கிறார். இதுவரைக்கும் தேவன் எல்லாவற்றையும் சகலத்தையும் மனுஷனுக்கு கீழ்ப்படுத்தினார். ஆனால் இப்பொழுது பார்த்தால் எதுவுமே மனுஷனுக்கு கீழ்ப்பட்டிருக்க காணும். ஆனாலும் கிறிஸ்து இன்றைக்கு கனத்தினால் மகிமையினால் முடிசூடப்பட்டிருக்கிறபடினாலே இன்றைக்கு சொல்லலாம், எல்லாமே அவருக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறது. ஆமேன். அப்படி எல்லாமே அவருக்கு கீழ்ப்பட்டு இருக்கிற அவரை சபைக்கு தலையாக அதிகாரம் உள்ளவராக தேவன் நமக்கு தந்திருக்கிறார். நாம் அவருடைய அதிகாரத்தின் கீழ் இன்றைக்கு இருக்கிறோம். We are living under a king and under his sovereignty. அவருடைய ஆளுகையின் கீழே, அவருடைய வல்லமையின் கீழே நாம் இருக்கிறோம். இதுதான் நம்முடைய நம்பிக்கையாக இருக்கிறது. நமக்கு மேல் இருக்கிறவர் சகல வல்லமை பொருந்தின ராஜாவாக இருக்கிறார். நாம் ஒரு இளைத்து போன ஒரு
பயந்து போன ஒரு பலவீனமான ஒருவர் கீழே இல்லை. சகல வல்லமையும் சகல அதிகாரத்தையும் அவர் பெற்று ராஜாதி ராஜனும் கர்த்தாதி கர்த்தருமாய் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவருடைய சகோதரிகளாக நாம் இருக்கிறோம். அதுதான் நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கையாக இருக்கிறது. சரி, தேவனுடைய வல்லமையை குறித்து இன்னும் கொஞ்சம் நான் விளக்கி போதிக்க விரும்புகிறேன். பிசாசை வேதம் எதிராளியானவனாக, அவனை ஒரு சர்ப்பமாக வேதம் என்ன பண்ணுகிறது, சித்தரித்து காண்பிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஒரு காரியத்தை நாம் மறந்துவிடக்கூடாது, எல்லா சிருஷ்டிப்புகளையும் சிருஷ்டித்தவர் தேவனே. அப்போ இந்த சர்ப்பம் என்று சொல்லும் பொழுது அது ஏதோ ரொம்ப ஸ்பெஷல் நம்ம நினச்சிக்க கூடாது. அதையும் சிருஷ்டித்தவர் தேவனே. அது தேவனுடைய எதிரியாக வேதாகம் முழுவதும் காட்டப்பட்டிருந்தாலும் தேவன் அதன் மேல் வல்லமையுடையவராக இருக்கிறார் என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. அநேகருக்கு பிசாசுனா கொஞ்சம் பயம், வலு சர்ப்பம்னா கொஞ்சம் பயம். ஏன்னா கடைசி நாட்களில் அது தன்னுடைய வல்லமை அதிகாரத்தெல்லாம் கொஞ்சம் காண்பிக்கும். அப்போ நம்ம இதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஏன் இன்னைக்கு கர்த்தர் இந்த காலத்தில் இதை பேசுகிறாருன்னா ஒரு நோக்கத்தோடு பேசுகிறார். எல்லா வல்லமையிலும் தேவனுடைய வல்லமை பெரியது என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். கர்த்தர் ஒரு முறை விளம்பினார், 2 தரம் கேட்டிருக்கிறேன், வல்லமை தேவனுடையதே. ஆமென். யாத்திராகமம் 7ஆம் அதிகாரம் 8 முதல் 12 வசனங்களை நான் வேகமாக வாசிக்கிறேன். கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி, உங்கள் பட்சத்திற்கு ஒரு அற்புதம் காட்டுங்கள் என்று பார்வோன் உங்களோட சொன்னால், அப்பொழுது நீ ஆரோனை நோக்கி உன் கோலை எடுத்து அதை பார்வோனுக்கு முன்பாக போடு என்பாயாக, அது சர்ப்பமாகும் என்றார். மோசேயும் ஆரோனும் பார்வோனிடத்தில் போய் கர்த்தர் தங்களுக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். ஆரோன் பார்வோனுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரருக்கு முன்பாகவும் தன் கோலை போட்டான், அது சர்ப்பமாயிற்று. அப்பொழுது பார்வோன் சாஸ்திரிகளையும் சூனியக்காரரையும் அழைப்பித்தான். ஈத்தின் மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினாலே அப்படி செய்தார்கள். அவர்கள் ஒவ்வொருவனாக தன் தன் கோலை போட்டபோது அவைகள் சர்ப்பங்களாயின. ஆரோனுடைய கோலோ அவர்களுடைய கோல்களை விழுங்கிற்று. ஆமேன். இந்த இடத்துல கர்த்தர் முதலாவது அற்புதத்தை பார்வோனுக்கு செய்த முதலாவது அற்புதம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆரோனுடைய கோலை கொண்டு போய் பார்வோனுக்கு முன்பதாக மோசையை போட சொல்லுகிறார். அப்படி போட்டபோது அது என்னவாக மாறுகிறது? சர்ப்பமாக மாறுகிறது. என்ன அந்த இடத்தில் தேவன் காண்பிக்க விரும்புகிறார்? தேவன் சர்ப்பத்தை உயர்த்த விரும்பவில்லை. எதற்காக அந்த இடத்தில் சர்ப்பத்தை கொண்டு ஒரு காரியத்தை காண்பிக்கிறார்னு கேட்டிங்கன்னா, உலகத்தில் இருக்கிற மற்ற இங்கே எழுதியிருக்கிறது சூனியக்காரர்கள், மந்திரவாதிகள், இவங்கெல்லாம் யாருடைய வல்லமையினால் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள்? பிசாசுக்குன்னு எந்த வல்லமையும் கிடையாது. தேவனிடத்திலிருந்து தேவன் அவனுக்கு கொடுத்த வல்லமை அவன் தவறாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். ஆகவே அவர்களுடைய கோல்களை போட்ட பொழுது அவைகளெல்லாம் சர்ப்பங்களாக மாறின. தேவன் இந்த இடத்தில் என்ன காண்பிக்கிறார்? எத்தனை சர்ப்பங்களை எகிப்தின் மந்திரவாதிகள் போட்டாலும் அவைகளுக்கு வல்லமையை முதலாவது கொடுத்தவர் தேவனே. தேவனிடத்திலிருந்து திருடப்பட்ட வல்லமை என்பதை காண்பிக்கும்படியாக தேவன் என்ன பண்ணுகிறார்? இந்த எல்லா சர்ப்பங்களையும் இல்லை, அங்கே பாருங்கள், அவர்களுடைய கோல்களை எல்லாம் இந்த கோல் விழுங்கினது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆமேன். ஆரோனுடைய கோல் அவர்களுடைய கோல்களை எல்லாம் விழுங்கினதை பார்க்கிறோம். இந்த இடத்தில் தான் எகிப்தில் முதலாவது அற்புதத்தை செய்கிறார். இது என்ன தேவன் காண்பிக்க விரும்புகிறார்? நாள் ஒன்று வரும், உலகத்தில் இருக்கிற எல்லா வல்லமைகளையும் பிசாசு தன்னுடைய அந்த அந்தி கிறிஸ்துக்கு கொடுப்பான். ஆகிலும் தேவனுடைய கோல் கிறிஸ்து வருவார். அவர் எல்லா கோல்களையும் விழுங்கி போடுவார். ஆமேன். ஏற்கனவே அவர் கல்வாரி சிலுவையில் அதை செய்திருக்கிறார். ஆவிக்குரிய ரீதியில், காணப்படாத ரீதியில் செய்யப்பட்ட அவருடைய வல்லமை நாள் ஒன்று வருகிறது. காணப்படுகிற ரீதியில் எல்லாவற்றையும் அவர் மேற்கொண்டு அவர் பிதாவுக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுப்பார். ஆமேன் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். ஸோ தேவன் என்ன பண்ணுகிறார்? எத்தனை வல்லமைகள் எழும்பினாலும் இந்த உலகத்தில் எல்லா வல்லமைகளையும் விழுங்கி போடக்கூடிய வல்லமையாக தேவனுடைய வல்லமை இருக்கிறது. ஆமேன். அதை நம்ம மறந்து போய்விடக்கூடாது. ஆகவே உங்களுக்கு விரோதமாக ஏதாவது வல்லமைகள் எழும்புது, பில்லி சூனியங்கள் எழும்புகிறது, அது பயமுறுத்துது, இது பயமுறுத்துனா ஞாபகம் வச்சுக்கணும், அதை எல்லாவற்றையும் விழுங்குகிற ஒரு வல்லமை உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவர். எவ்வளவு காரியங்களை அவன் கொண்டு வந்தாலும் இந்த பெரியவருக்கு முன்பதாக அவன் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நீங்களும் நானும் அறிந்திருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எத்தனை பேருக்கு புரிகிறது? ஆமேன். தேங்க்யூ ஜீசஸ். வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 13 முதல் 16 வசனங்கள்.
வலு சர்ப்பமானது தான் பூமியிலே தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்தினது. எதனால் அந்த ஸ்திரீயை துன்பப்படுத்தினது என்று சொன்னால், வலு சர்ப்பமானது பூமியில் தள்ளப்பட்டது. இந்த வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் ரொம்ப கவனமாக இருந்தால் தான் புரியும். அதை இப்போ பேச நேரம் இல்லை. பிசாசின் விழுதல் ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் நடந்ததல்ல. அந்த இடத்துல பார்த்தா தெரியும். முதலாவது அவன் தேவனிடத்திலிருந்து தள்ளப்படுகிறான். தேவனிடத்திலிருந்து தள்ளப்பட்டவன் ஆகாயத்து பிரபுவாக ஆகாயத்தில் இருக்கிறான். இயேசு அவனை ஆகாயத்து இடத்திலிருந்து கீழே தள்ளினார். இதோ சர்ப்பமானது மின்னலை போல விடுகிறதை காண்கிறேன் என்று சொன்னார். அது பரலோகத்திலிருந்து விழுந்ததை சொல்லவில்லை. ஏற்கனவே பரலோகத்திலிருந்து விழத்தள்ளப்பட்ட அவன் கிறிஸ்துவின் மூலமாக வானமண்டலத்தில் இருந்தும் தள்ளப்பட்டான். எங்கே தள்ளப்பட்டானாம்? பூமியில் தள்ளப்பட்டான். ஆமென். இப்பொழுது அவன் பூமியில் தள்ளப்பட்டிருக்கிறான். அப்படி அங்கே எழுதியிருக்கிறது, பூமியில் தள்ளப்பட்டதை அறிந்து அந்த ஆண் பிள்ளையை பெற்ற ஸ்திரீயை துன்பப்படுத்தினது. யார் இந்த ஆண் பிள்ளை பெற்ற ஸ்திரீ? இஸ்ரேல் தான் அந்த ஆண் பிள்ளையை பெற்றாள். இன்றைக்கு இஸ்ரேலை சுற்றிலும் போர் மேகங்கள் சூழ்ந்து இருக்கிறது. எல்லா தேசங்களும் மறுபடியும் நெருக்கி கொண்டு இருக்கிறது. நாம் இந்த காலவேளை இஸ்ரேலின் சமாதானத்துக்காக ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம். ஒரு நிமிஷம் கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே, இஸ்ரேலின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுகிறோம். கர்த்தருடைய சித்தத்தின்படியாக காரியங்கள் நடந்தாலும் உம்முடைய ஜனங்கள் பாதுகாக்கப்படும்படியாக அவர்களுக்கு நீர் ஜெயம் கொடுக்கும்படியாய் நாங்கள் இந்த காலவிலே ஜெபிக்கிறோம். என்ன ஒரே ஒரு காரணம், அந்த ஸ்திரீன் மேல் சத்ருவானவனுக்கு கோபம் இன்னைக்கும் கேட்டீங்கன்னா, அவள்தான் இந்த ஆண் பிள்ளையை பெற்றவள், இயேசுவை பெற்றவள். இஸ்ரேல் தேசமாய் இருக்கிறது. ஆமென். சபைக்கு அடையாளமாக இருக்கிறாள். சபை ஆண் பிள்ளை பெறுகிற இடமாக இருக்கிறது. இருப்பு கோலால் தேசங்களை நொறுக்கி போடுகிற ஆண் பிள்ளை அவள் பெற்றாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். இருப்பு கோலால் எல்லா அதிகாரத்தையும் தன்னுடைய இருப்பு கோலால், அந்த கோல் நான் சொன்னேன் இல்லையா, அந்த கோல் ஆரோனுடைய கோல் போல ஒரு கோல் ஒன்று வருகிறது. அந்த கோல் எல்லா கோள்களையும், கோல் என்பது அதிகாரத்தை குறிக்கிறது. செங்கோல், எல்லா கோள்கள், எத்தனை கோள்கள் இருந்தாலும் அத்தனை கோள்களை நொறுக்கி போடும் அந்த ஆண் பிள்ளையை பெற்றாள் அவள். ஆமென். ஆகவே அவளுக்கு விரோதமாய் அவளை துன்பப்படுத்தும்படி இன்றைக்கும் சர்ப்பமானது விலகி அவளுக்கு விரோதமாக போகிறது. ஸ்திரீயானவள் அந்த பாம்பின் முகத்துக்கு விலகி ஒரு காலங்களும் அரைக்காலமுமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்தரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழுகின் 2 சிறகுகள் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. அப்பொழுது அந்த ஸ்திரீயை வெள்ளம் கொண்டு போகும்படிக்கு பாம்பானது தன் வாயிலிருந்து ஒரு நதி போன்ற வெள்ளத்தை அவளுக்கு பின்னாக ஊற்றிவிட்டது. இந்த இடத்தில் வெள்ளம், நதி என்று சொல்லப்படுவது மக்களை குறிக்கிறது. ஒரு பெரிய கூட்டத்தை அவளுக்கு விரோதமாக அவளை மேற்கொள்ளும்படியாக சத்ரு எழுப்புகிறானாம். அப்பொழுது வேதம் சொல்கிறது, பூமியானது ஸ்திரீக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலு சர்ப்பம் தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கினது. எவ்வளவு பெரிய வெள்ளத்தை சத்ருவானவன் அங்கே அனுப்பினாலும் கர்த்தர் பூமியை பிளந்து அந்த வெள்ளத்தை விழுங்க வைக்க அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். இதுதான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நாம் பார்க்கிறோம். சர்ப்பம் தொடர்ந்து தன்னுடைய வல்லமை எங்கெல்லாம் காண்பிக்கிறதோ அங்கே தேவன் தன்னுடைய வல்லமையை காண்பித்து அதை ஸ்வாலோ பண்ணுகிறவராக, விழுங்குகிறவராக இருக்கிறார் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. என்னாகமம் 21ஆம் அதிகாரம், இதுதான் ரட்சிப்பின் படத்தை குறித்த ஒரு அதிகாரம். என்னாகமம் 21:5 முதல் 9 வசனங்களை நான் வாசிக்கிறேன். ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாய் பேசி, நாங்கள் வனாந்திரத்திலே சாகும்படி நீங்கள் எங்களை எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணினது என்ன? இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை. இந்த அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாயிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை ஜனங்களுக்குள்ளே அனுப்பினார். அவைகள் ஜனங்களை கடித்ததினால் இஸ்ரவேலருக்குள்ளே அநேக ஜனங்கள் செத்தார்கள். அதனால் ஜனங்கள் மோசேயினிடத்தில் போய், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பேசினதினால் பாவம் செய்தோம். சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றார்கள். மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை. கடிக்கப்பட்டவன் எவனோ அவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்த பொழுது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். அல்லேலூயா. தேவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக தேவனுடைய நியாய தீர்ப்பு உண்டானது என்று பார்க்கிறோம். எது? ஜனங்களை அந்த கொள்ளுவாய் சர்ப்பங்கள் கடித்து அவர்கள் செத்து போக ஆரம்பித்தார்கள்.
பாவம் செய்கிற பொழுது பாவம் எப்படி பாவத்தின் சம்பளம் மரணமாக மாறுகிறது என்பதற்கு ஒரு அடையாளமாக தேவன் இதை காண்பித்தார். தேவனுடைய நியாயத்தீர்ப்பு அவர்கள் மேல் வந்தது. அப்போ என்ன பண்ணுகிறார்கள்? கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்கிறார்கள், மனம் திரும்புகிறார்கள், தாங்கள் செய்ததை குறித்து மனம் திரும்புகிறார்கள். அப்படி மனம் திரும்பின பொழுது கர்த்தர் செய்த காரியம் என்ன? எந்த கொள்ளிவாய் சர்ப்பம் கடிக்குதோ அதே ஒரு உருவத்தை வெண்கலத்தினால் செஞ்சு ஒரு போல் மேல, ஒரு கம்பு மேல தூக்கி வை, உயரமான இடத்தில் வை. ஒருவனை சர்ப்பம் கடித்தா செத்து தான் ஆகணும் இல்லையா? கடிச்சிருச்சு. ஆனால் கடித்த உடனே அவன் செய்ய வேண்டிய காரியம் என்ன? அவன் வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்க வேண்டும். அப்படி வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்க்கும்போது என்ன நடக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, பாம்பு கடித்தது மாறவில்லை, ஆனால் அந்த விஷம், அந்த கொடிய விஷம் அங்கே பலனற்று போகிறது, அந்த விஷம் முறிந்து போகிறது. ஆமென். பாவத்தின் வல்லமையாகி அந்த மரணம் என்ற விஷத்தை அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்தாலே, பார்க்கும் போதே, விசுவாசத்தினால் அதை நோக்கி பார்க்கும் பொழுதே அந்த விஷம் முறிகிறது. அந்த விஷம் அவர்களை கொல்லாதபடிக்கு அவர்கள் பிழைத்தார்கள் என்று பார்க்கிறோம். ஆமென். இதைத்தான் இயேசு எடுத்து என்ன பண்ணுகிறார்? யோவான் 3ஆம் அதிகாரம் 14 முதல் 15 வசனங்கள். இதை வாசிச்சுட்டு விளக்குனா புரியும். சர்ப்பமானது மோசேயினால் வனாந்திரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் மரித்து போகாமல், விஷத்தினால் அவன் பாவம் என்னும் விஷத்தினால் மரித்து போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த இடத்தை வச்சுதான் இயேசு சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவன் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லி. இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, இதை ஏசாயாவிலிருந்து நான் விளக்க விரும்புகிறேன். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இப்படி எழுதியிருக்கிறது, அவரை பார்க்கும்போது, அதாவது இப்போ சொன்னார் இல்லையா, வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரன் உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது அவரை பார்ப்பார்கள், சிலுவையில் அவரை நோக்கி பார்ப்பார்கள். அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. பார்த்தா பிடிக்கிற அளவுக்கு இல்லை. ஏன் இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்து 4ஆம் வசனம் சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார், நாமோ அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். 3 காரியங்கள் சொல்கிறார். தேவன் தான் அவரை அடிக்கிறார், தேவனால் அவர் வாதிக்கப்படுகிறார், தேவனால் அவர் சிறுமைப்பட்டவர் என்று சொல்லி நாம் எண்ணினோம். இங்கே எப்படி புரிஞ்சுக்கணும்னா, இஸ்ரேல் மக்கள் எப்படி நினைத்தார்களோ அதுதான் இந்த இடத்துல நம்மளும் நினைக்கணும். அதாவது தேவன் பார்க்கும்போது என்னையும் உங்களையும் தேவன் பார்க்கிறார். தேவன் பார்க்கும்போது விரும்பத்தகாதவன் நீங்களும் நானும். தேவன் பார்க்கும்போது விரும்பத்தகாதவர்கள் இஸ்ரேல் மக்கள். அவரை பார்க்கும்போது, அந்த வெண்கல சர்ப்பத்தை அவர்கள் பார்த்த பொழுது இப்ப என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, அவரை விரும்பத்தகாதவராக பார்த்தார்கள். விரும்பத்தகாதவர்கள் அவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவரை விரும்பத்தகாதவர்களாக பார்த்தபடியினாலே ரட்சிக்கப்பட்டார்கள். தங்களுக்கு வந்த நியாய தீர்ப்பினாலே அவர்களை சர்ப்பம் கடித்த பொழுது, அவர்கள் கடித்த உடனே அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்த பொழுது அவர்கள் என்ன காரியத்தை விசுவாசித்தார்கள்? ஒரு விசுவாச செயல். இந்த சர்ப்பம் கடித்தாலும் நாங்கள் மறிக்க வேண்டிய அவசியம் இல்லை, என்றால் தேவன் இதை சொல்லியிருக்கிறார், தேவன் இந்த காரியத்தை செய்திருக்கிறார். ஆகவே விசுவாசத்தோடு அந்த வெண்கல சர்ப்பத்தை எங்களுக்கு பதிலாக எங்கள் நியாய தீர்ப்பு அதன் மேல் தேவன் வைத்து விட்டார் என்று சொல்லி விசுவாசத்தோடு பார்த்தபடினாலே பிழைத்தார்கள். வேறு எந்த விதத்தில் பார்த்தாலும் அவர்கள் பிழைக்க முடியாது. இது என்னத்தை பார்க்கறதுன்னு நினைச்சா அவங்க பிழைச்சிருக்க முடியாது. பார்க்க சொல்லிட்டாரேன்னு பார்த்திருந்தா அவர்கள் பிழைத்திருக்க முடியாது. தேவன் எதை ஏற்படுத்தினாரோ, தேவன் மோசேக்கு எதை சொன்னாரோ, அதை விசுவாசத்தினாலே அவர்கள் சர்ப்பங்கள் கடித்த போதும் பிழைத்தார்கள். நான் சொல்லுகிறேன், கல்வாரி சிலுவை ஒரு மனுஷன் நோக்கி பார்க்கும்போது இயேசுவை பரிதாபத்திற்குரியவராக பார்த்தால் அவன் ரட்சிக்கப்பட மாட்டான். இயேசுவை நல்லவராக பார்த்தால் அவனுக்கு ரட்சிப்பு உண்டாகாது என்று வேதம் சொல்கிறது. எப்படி பார்க்க வேண்டும்? பாவமறியாத அவரை தேவன் எனக்காக பாவமாக்கினார், அவர் பாவமானார் என்று சொல்லி விரும்பப்படத்தக்காதவனாக என் வாழ்க்கை, நான் விரும்பப்படத்தகாதவன்,
தேவனுடைய பார்வையில் நான் விரும்பப்படத்தகாதவன். என் அக்கிரமங்கள், என் பாவங்கள், என்னுடைய குற்றங்களை தேவன் பார்க்கும்போது தேவனால் நான் விரும்பப்படத்தக்கவன் அல்ல. தேவனால் விரும்பப்படத்தகாதவனாகிய நான் என் நிமித்தம் விரும்பப்படத்தகாதவராகிய இயேசுவை பார்க்கும் பொழுது அவரை நான் விரும்பத்தகாதவராகத்தான் தேவன் மாற்றினார், அவரை பாவமாக மாற்றினார், எனக்காக அப்படி ஆனார் என்று சொல்லி விசுவாசத்தோடு பார்க்கும் பொழுது எனக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. நம்மை கடிக்கிற சர்ப்பம் எவ்வளவு பெரியது, நம்முடைய பாவங்கள் எவ்வளவு பெரியவைகள், நம்முடைய அக்கிரமம் எவ்வளவு பெரியது, நம்முடைய பின்னணியினால் நமக்கு வந்த சாபங்கள் எவ்வளவு பெரியது என்று பார்க்காமல் இதற்கெல்லாம் பரிகாரமாகிய அவர் அதை விழுங்கினார், அவர் அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கினார் என்று சொல்லி விசுவாசத்தோடு பார்க்கும் பொழுது நம்முடைய எந்த விஷமும், எந்த அந்த சர்ப்பண்டோட வெனமும், எந்த விஷமும், எந்த கொடிய சர்ப்பமும், எந்த கொடிய பாவமாக இருந்தாலும் சரி, எந்த பயங்கரமானது எவ்வளவு பயங்கரமான சாபமாகவும் ஆனாலும் சரி, நம்முடைய அக்கிரமங்களை அவர் சுமந்தபடினாலே அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்று எழுதியிருக்கிற வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக எல்லாவற்றையும் அவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணுகிறார். அன்றைக்கு அவர்கள் அந்த வெண்கல சர்ப்பத்தை பார்த்த உடனடியாக அது டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டது போல நாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய எல்லா காரியங்களும் அவர் மேல் டிரான்ஸ்ஃபர் பண்ணப்படுகிறது. அவருடைய தேவனுடைய ஆசீர்வாதங்களை அவர் நமக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுகிறார். ஆமென். அதை ரட்சிப்போடு மட்டுமல்ல, தொடர்ந்து வாழ்க்கையில் தெரியாமல் எங்கே போய் ஏதோ ஒன்று பண்ணி சர்ப்பம் கடித்தாலும் உடனடியாக பார்க்க வேண்டியது அவரை நோக்கி பார்க்கும்போது நாம் பிழைக்கிறோம். அவர்தான் எல்லா கடிகளுக்கும் எல்லா விஷயங்களுக்கும் அவர்தான் என்னவாக இருக்கிறார். யெகோவா ராஃபா பரிகாரியாக மாறியிருக்கிறார். இன்றைக்கு எல்லா நியாயப்பிரமாணத்தினால் வந்த சாபங்கள், உபாகம் 28 எழுதியிருக்கிற சாபங்கள் ஒரு பெரிய பட்டியல் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கவில்லை என்று சொன்னால் என்னென்ன சாபங்கள் வரும் என்று சொல்லி. ஆகவே தான் கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் பவுல் எழுதுகிறார், மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் எல்லா சாபங்களுக்கும் நீங்களாக்கி நம்மை மீட்டு கொண்டார். இது எதற்காக என்று சொன்னால் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாகவும் இப்படி ஆயிற்று என்று எழுதியிருக்கிறது. சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்தில் உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் உயர்த்தப்பட வேண்டும் என்று சொல்லுகிறதை இங்கே பார்க்க முடிகிறது. ஆமென். அடுத்து யோவான் 12ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். நீண்ட வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். 27 முதல் 38 வசனங்கள். அதாவது மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டும், அந்த வெண்கல சர்ப்பத்தை போல உயர்த்தப்பட வேண்டும் சொன்னார் இல்லையா, அதுக்கான விளக்கத்தை இங்கே சொல்லுகிறார் அவர். 27 முதல் வாசிக்கிறேன். இப்பொழுது என் ஆத்துமா கலங்குகிறது, நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, இந்த வேலை நின்று என்னை ரட்சியும் என்று சொல்வேனா? ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன். பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்ற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. அங்கே நின்று கொண்டிருந்து அதை கேட்ட ஜனங்கள் இடி முழக்கம் உண்டாயிற்று என்றார்கள். வேறு சிலர் தேவதூதன் அவருடனே பேசினான் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இந்த சத்தம் என் நிமித்தம் உண்டாகாமல் உங்கள் நிமித்தமே உண்டாயிற்று. இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது, அதே இடத்த மனசில் வச்சு சொல்லுகிறார், நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்து கொள்ளுவேன் என்றார். தாம் இன்னவிதமான மரணமாய் மரிக்கப் போகிறார் என்பதை குறிக்கும்படிக்கு இப்படி சொன்னார். ரொம்ப தெளிவாக சொல்றாரு இந்த விஷயத்தை. ஜனங்கள் அவரை நோக்கி, கிறிஸ்து என்றென்றைக்கும் இருக்கிறார் என்று வேதத்தில் சொல்லியதை நாங்கள் கேட்டு இருக்கிறோம். அப்படி இருக்க மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டியது என்று எப்படி சொல்லுகிறீர்? இந்த மனுஷகுமாரன் யார் என்றார்கள். அதற்கு இயேசு, இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடி ஒளி உங்களோடு இருக்கையில் நடவுங்கள். இருளில் நடக்கிறவன் தான் போக இடம் என்னதென்று அறியான். ஒளி உங்களோடு இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படிக்கு ஒளியின் இடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்றார். இவைகளை இயேசு சொல்லி அவர்களை விட்டு மறைந்தார். அவர் இத்தனை அற்புதங்களை அவர்களுக்கு முன்பாக செய்திருந்தும் அவர்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. இப்போ ஏசாயாவிலிருந்து கோட் பண்ணுறார். ஏசாயா 53ஆம் அதிகாரத்தின் முதல் வசனத்தை எடுத்து அங்கே யோவான் எழுதுகிறார். கர்த்தாவே, எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்?
கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்ன வசனம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது. சொல்றாரு, என் ஆத்மா கலங்குகிறது, என்ன சொல்லுவேன்? எல்லாருடைய பாவத்தையும் சுமந்து நான் பாவமாக மாறப்போகிறேன். எல்லாரும் என்னை பார்க்கும் பொழுது விரும்பப்படத்தகாதவராக நான் மாறப்போகிறேன். ஒரு குற்றவாளி போல என்னை மாற்ற வேண்டிய ஒரு தருணம் இது. சர்வலோகத்தின் பாவம், அக்கிரமம், மீறுதல்கள் என்மேல் வரப்போகிறது என்பதை நினைக்கும் போது அவருடைய ஆத்மா கலங்குகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். கலங்கும் போது இயேசு என்ன சொல்லுகிறார்? பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துகிறேன் என்ற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நீங்கள் என்ன நினச்சிக்க கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, ஏதோ தேவன் அவரை மகிமைப்படுத்துகிறார், தான் மகிமைப்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார் என்று சொன்னால் அப்படி கிடையாது. உண்மையாகவே இயேசுவுக்கு அது மகிமை கொடுத்த வேலை அல்ல, இயேசுவின் ஆத்மா கலங்குகிற ஒரு வேலை. ஆனால் அவர் சொல்லுகிறார் மகிமைப்படுத்தும் என்று சொல்லுகிறார். அப்போ என்ன சொல்ல வருகிறது தெரியுமா? அதுக்கு இயேசு அவரே சொல்கிறார், அந்த விளக்கத்தை சொல்கிறாரு. மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துகிறேன் என்ற சத்தம் உண்டானதே, அந்த சத்தம் என் நிமித்தம் உண்டாகாமல் உங்கள் நிமித்தம் உண்டானதுங்கிறார். அப்போ கல்வாரி சிலுவையில் நான் மகிமை இழக்கப் போகிற காரியம் எனக்காக அல்ல, உங்களுக்காக. அதாவது நான் மகிமை இழக்கப் போகிறேன், தேவன் உங்களுக்கு மகிமையை கொடுக்க போகிறார். என் மூலமாக மறுபடியும் மனுஷனுக்கு மகிமையை கொடுக்க போகிறார். ஆகவேதான் சொல்லுகிறார், தேவன் தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி இயேசு சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன். கல்வாரி சிலுவையில் மகிமைப்படுத்தினது மட்டுமல்ல, இன்னும் கொஞ்ச நேரம்தான் அவரை உயிரோடு எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுக்க போகிறார். அதன் மூலமாக எல்லாருக்கும் மகிமையை கொடுக்க போகிறேன் என்று சொன்னார். அப்போ இயேசு சொன்ன அந்த ஒரு வசனம் எனக்கு வெளிச்சத்தை கொடுத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இது என் நிமித்தம் உண்டான சத்தம் அல்ல, உங்கள் நிமித்தம் உண்டான சத்தம், நம் நிமித்தம் உண்டான சத்தம். ஆமேன். மகிமையை குறித்து தான் நான் போதித்து வருகிறேன். அது மட்டுமல்ல, எப்படி இந்த மகிமை உண்டாக போகிறதுன்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு விளக்கம் சொல்கிறார். இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். உங்கள் வாழ்க்கையிலிருந்து, உங்கள் மேலே இருக்கிற அதிகாரத்திலிருந்து அவன் புறம்பாக தள்ளப்படுகிற நேரம் வந்துவிட்டது. ஆமேன். இருளை வெளிச்சம் விழுங்குகிற நேரம் வந்துவிட்டது. ஆமேன். கல்வாரி சிலுவையின் மூலமாக ஒரு இருளை இன்னொரு இருள் விழுங்க முடியாது. இருளை வெளிச்சம்தான் விழுங்க வேண்டும். ஆமேன். ஆதியிலே தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று. இயேசு தன்னை அவர் சொன்னார், நானே மெய்யான ஒளியாக இருக்கிறேன், நான் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக ஒளியாக வந்தேன் என்று சொல்கிறார். நிறைய பேர் தங்களை ஒளி என்று இந்த உலகத்தில் சொல்லிக் கொள்கிறார்கள், சொல்லிக் கொண்டார்கள், சொல்லிக் கொள்வார்கள். ஆகவேதான் இயேசு சொன்னார், நானே மெய்யான ஒளி, எல்லா இருளையும் அந்தகாரத்தையும் மேற்கொள்ளுகிற மெய்யான ஒளி நான் மாத்திரமே என்று இயேசு சொன்னார். ஆமேன். நியாய தீர்ப்பு உண்டாகிறது. ஒரு இருளை இன்னொரு இருள் மேற்கொள்ள முடியாது. ஒரு பிசாசை இன்னொரு பிசாசு மேற்கொள்வது அவர்களுக்குள்ளே பிரிவினை உண்டாகாது என்று இயேசுவே சொல்லுகிறார். ஆகவே இங்கே சொல்லுகிறார், அவர் இந்த உலகத்தின் அதிபதிக்கு நியாய தீர்ப்பை கொடுத்து அவனை புறம்பே தள்ளுகிற ஒரு வேலை வந்தது என்று சொல்லுகிறார். ஆமென். அப்போ சொல்லுகிறார், அது எப்படி உண்டாகிறது, எப்படி அவன் அந்த புறம்பாக தள்ளப்பட போகிறான்? நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டு இருக்கும் பொழுது, நான் மகிமையிலிருந்து மற்றவர்கள் விரும்பத்தகாத ரூபமாக வெண்கல சர்ப்பம் போல நான் அவர்களுக்கு பதிலாளாக நான் உயர்த்தப்பட்டிருக்கும் பொழுது, அவர்கள் என்னை நோக்கி பார்க்கும் பொழுது அவர்கள் எல்லாரையும் நான் என்னிடத்தில் இழுத்துக்கொள்வேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆமேன். அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுகிறார், தான் இன்னவிதமான மரணமாய் மரிக்கப் போகிறார் என்பதை குறித்து இப்படி சொன்னார். இப்படித்தான் மரிக்க வேண்டும், இதைத்தான் தேவன் ஏற்படுத்தி இருக்கிறார் என்று சொல்லி அங்கே அவர் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. ஆமேன். நமக்கு என்ன சொல்ல விரும்புகிறார்? நம்முடைய வாழ்க்கையில், ரட்சிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு விரோதமாக இருந்த அந்த சர்ப்பத்தை இயேசு விழுங்கி விட்டார் என்று விசுவாசிக்கும் வரைக்கும், அவரை பெரியவராக காணும் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ப்ராக்ரஸை பார்க்க முடியாது. ஆமேன். அவரை எப்போதுமே அதை ஞாபகம் வச்சுக்கணும். எந்த ஒரு சர்ப்பம் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் நாம் நோக்கி பார்க்க வேண்டியது இந்த சர்ப்பத்தை அல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி சிலுவையை, அவருடைய அந்த வல்லமையை நோக்கி பார்க்கும் பொழுது நாம்
லிட்டரலாகவே இதை வல்லமையற்றவனாக அவனை புறம்பே தள்ளுகிறோம். ஏற்கனவே அவர் சிலுவையில் அவனை புறம்பே தள்ளியிருக்கிறபடியினால் நம்முடைய வாழ்க்கையில் பாவமானாலும் சரி, சாபமானாலும் சரி, அதை வச்சுட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. அதை புறம்பே தள்ள கற்றுக்கொள்ள வேண்டும். அவரை பெரியவராக பார்ப்பது தான் விசுவாசம். ரட்சிப்பை கொடுத்த அதே விசுவாசம் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய ரட்சிப்பை கொடுக்கிறது வல்லமை உள்ளதாக இருக்கிறது. வாழ்க்கையில் அவரை பெரியவராகவும் சர்ப்பம் விழுங்கப்பட்டதாகவும் பார்க்க வேண்டும் என்று தேவன் நம்ம இடத்தில் விரும்புகிறார். இதைத்தான் மோசேயின் மூலமாக சொன்னார், இதைத்தான் என்னாகம் மூலமாக சொன்னார், இதைத்தான் வெளிப்படுத்தின விசேஷத்தில் காண்பிக்கிறார். உலகத்தின் முடிவில் அந்த பழைய பாம்பு சர்ப்பத்தை அவர் பிடிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென். அதை பிடித்து 1000 வருஷம் சிறைச்சாலையில் அடைக்கிறார். அதன் பிறகு அதை நரகத்தில் தள்ளுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் வெளிப்பட்ட ஒரு சாட்சியை இந்த இடத்தில் வேகமாய் சொல்ல விரும்புகிறேன். இன்னும் கொஞ்சம் இருக்குது, அந்த ஒளியை பற்றி பேசணும். என் தனிப்பட்ட வாழ்க்கையில், அதாவது எக்ஸாக்டாக சொன்னால் 1998 சரியாக 26 வருஷங்களுக்கு முன்பதாக சொப்பனத்தில் தரிசனத்தில் இயேசு எனக்காக, அதாவது நான் ஒரு முடிவெடுத்த நேரம், கர்த்தரை மட்டுமே பின்தொடர வேண்டும், எல்லா ஊர் உலகத்தையும் விட்டு வெளி ஸ்டேட்டை விட்டு சென்னைக்கு வந்து விட வேண்டும், தமிழ்நாட்டில் வந்து நான் கால் பதித்து தமிழ்நாட்டிலே இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணின அந்த நாளில் தேவன் கொடுத்த சொப்பனம் தரிசனம். இயேசு ஒரு மிலிட்ரி மேனாக வருகிறார் எனக்கு முன்பதாக. அப்படி மிலிட்ரி மேன் போல் வருகிறார். அவர் கையில் துப்பாக்கியெல்லாம் இருக்குது. அவர் என்னை நோக்கி வருகிறார், நான் அவரை நோக்கி போயிட்டுருக்கேன். நம்ம முன்னாடி போனோன்னா நமக்கு முன்னாடி போனவங்க தான் தெரியுமில்ல, நமக்கு பின்னாடி வரவங்களை பார்க்குற வல்லமை நமக்கு கிடையாது. ஆனால் நமக்கு முன்னாடி வரவங்க நமக்கு பின்னாடி வரவங்கள பார்க்க முடியும். அப்படி இயேசுவை நோக்கி நான் போகும்பொழுது இயேசு என்னை நோக்கி சுட்டார். நான் யோசிக்கிற அந்த க்ஷணத்துக்குள்ளே என்னை சுடுகிறார் என்று நான் நினைப்பதற்குள் இயேசு என்னை நோக்கி சுட்டார். சுட்ட பொழுதுதான் தெரியுது அவர் என்னை சுடவில்லை, எனக்கு பின்னே வந்த வேறு ஒருவரை சுடுகிறார். சுட்ட பின்பு நான் திரும்பி பார்க்கிறேன், அங்கே 2 அல்லது 3 கிலோமீட்டர் அளவுக்கு ஒரு பெரிய சர்ப்பம் கீழே விழுந்து கிடக்கிறது. அதை சுட்ட பொழுது அந்த இரத்தம் தெளித்ததை என்னால் உணர முடிந்தது. அதனுடைய இரத்தம் என்மேல் தெளிக்கிறது. சுட்டு வீழ்த்தின பொழுது நான் திரும்பி பார்க்கிறேன், அது ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் கிடக்கிறது. அவ்வளோ பெரிய ஒரு சர்ப்பம். ஐ சா தட். அப்போ நான் அவரிடத்தில் கேட்கிறேன், ஆண்டவரே இது என்ன என்று சொல்லி. அவர் சொல்கிறார், இந்த வனாந்திரத்தின் பாதையில் நீ தனியாக வந்துகிட்டு இருக்க, உன்னை அது விழுங்கும்படி பல வருஷங்களாக உன்னை பின்தொடர்ந்து வருகிறது, நீயும் அதை அறியாமல் வந்து கொண்டு இருக்கிறாய், உன்னை நான் காப்பாற்றி வந்தேன், இப்பொழுது முற்றிலுமாக அதை நான் உன் வாழ்க்கையிலிருந்து சுட்டு வீழ்த்துகிறேன் என்று சொன்னார். 26 வருஷங்களுக்கு முன்பதாக எனக்கு ஓரளவு புரிந்தது, அவர் வல்லமை உள்ளவர், அவர் என் வாழ்க்கையில் என் சத்திற்கு விரோதமாக ஒன்று செய்திருக்கிறார் என்று புரிந்தது. ஆனால் இன்றைக்கு வேத வெளிச்சத்தின் அடிப்படையில் ஒரு ஊழியக்காரனாக சொல்லுகிறேன், அவருடைய வல்லமை என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் தோற்கடித்திருக்கிறது. ஆமென். அவரை வல்லமையுள்ளவராக காண்போம். அவனை பார்த்தா பெருசாக இருக்கும், பெரிய பெரிய சர்வங்களை பார்க்கும்போது கொஞ்சம் பயமாகத்தான் இருக்கிறது, விழுங்கக்கூடியவைகள். ஆனால் அதை விட இயேசு பெரியவராக இருக்கிறார். ஆமென். அப்போது அடுத்தவர்கள் கேட்கிறார்கள், என்ன கேட்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஜனங்கள் அவரை நோக்கி, இதை மட்டும் பார்த்து முடிப்போம், ஜனங்கள் அவரை நோக்கி கிறிஸ்து என்றென்றைக்கும் இருக்கிறார் என்று வேதத்தில் சொல்லியதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். அப்படி இருக்க மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டியது என்று எப்படி சொல்லுகிறீர், இந்த மனுஷகுமாரன் யார் என்று கேட்டார்கள். அவங்க என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, அவங்க இஸ்ரேல் மக்கள், அவங்களுக்கு தெரியும் கிறிஸ்து அப்படின்னா அவர் மறிக்கவே முடியாது, மேசியா அபிஷேகம் பண்ணப்பட்டவர் எப்படி மறிக்க முடியும், அவர் என்றென்றைக்கும் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறதே. அப்போது கிறிஸ்து யார், மனுஷகுமாரன் யார் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒருவித குழப்பத்தோடு கேட்கிறார்கள். இதே அடிப்படையில் தான் பேதுரு சொன்னான், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து அப்படின்னு சொன்னான். கிறிஸ்து என்று தனக்கு வெளிப்படுத்தப்பட்டபடினாலே இப்போ இயேசு சொல்லுகிறார், நான் சிலுவைக்கு போகணும், மறிக்கணும், பாடுகள் பண்ணணுன்னு. அப்போ சொல்கிறான், ஆண்டவரை இது உமக்கு சம்பவிக்கக்கூடாதுன்னு. பிசாசு தான் தூண்டுறான். பட் அவனுடைய எண்ணம் என்ன, கிறிஸ்துவாக இருந்தால் அவர் எப்படி மறிக்க முடியும், கிறிஸ்துவாக இருந்தால் எப்படி அவர் பாடுபட முடியும், கிறிஸ்து பாடுபடவும் மறிக்கவும் வேண்டியதில்லையா என்று அவர் கேட்கும் பொழுது அவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆகவே தான் அவர் என்ன பண்ணுகிறார், இல்லை நான் அதை நிறைவேற்ற தான் வேண்டும். ஏன்னா ஏசாயா 53 அதுதான் எழுதியிருக்கிறது. எழுதப்பட்ட வேத வசனங்கள் எக்ஸாக்டாக அவர் தன்னுடைய மனதில் வைத்திருந்தது. உயர்த்தப்பட வேண்டும், வெங்கல சர்ப்பம் போல உயர்த்தப்பட வேண்டும் என்று என்னாகமத்தை அவர் நினைவு கூறுகிறார், ஏசாயா 53 அவர் நினைவு கூறுகிறார். அப்படி இருக்கும்போது இங்கே சொல்கிறார், என்ன சொல்கிறார், இந்த மக்களை பார்த்து என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா,
நீங்கள் ரொம்ப ஆராய்ந்து தோண்டி பார்க்க நினைக்காதீங்க. அப்படின்னு சொல்லிட்டு தான் மனுஷகுமாரன் உயர்த்தப்பட வேண்டும் என்பதை சொல்கிறார். எப்படி இஸ்ரேல் மக்கள் எந்த கேள்வியும் கேட்காம தேவன் எதை ஏற்படுத்தி இருந்தாரோ, மோசே எதை சொன்னாரோ அதை அப்படியே விசுவாசித்து அவர்கள் பிழைத்தார்கள். கரெக்டா? அதை போல நான் மனுஷகுமாரனா, எஸ், இந்த பாவங்களை சுமந்து தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் நான் மனுஷகுமாரனாக உயர்த்தப்பட வேண்டும். கிறிஸ்துவா, நான் தான் கிறிஸ்து, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி நான் கிறிஸ்துவாகவும் இருக்கிறேன். நான் தான் கிறிஸ்து, நான் தான் மனுஷகுமாரனும். ஆகவே நீங்கள் என்ன பண்ணாதீங்க, இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் விசுவாசித்து பிழைத்தது போல மனுஷகுமாரனுடைய என்மேல் விசுவாசம் வைத்து நீங்கள் பிழையுங்கள் என்று சொல்கிறார். ஆமென். இன்னும் கொஞ்ச காலம் ஒளி உங்களிடத்தில் இருக்கும், இருளில் நீங்கள் அகப்படாதபடி ஒளி உங்களோட இருக்கையில் நடவுங்கள். அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இருளில் நடக்கிறவன் தான் போகிற இடம் என்னதென்று அறியான். அதாவது நீங்கள் இருளே இருந்தீங்கன்னா நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு தெரியாது, ஒரு நாள் இருளுக்கு போயிடுவீங்க. ஒளி உங்களோட இருக்கையில் நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படி ஒளியினிடத்தில் விசுவாசமாயிருங்கள். தேவன் ஏன் எனக்கு இவ்வளோ பாடுகளை அனுமதிக்கிறார், ஏன் கல்வாரி சிலுவையை அனுமதிக்கிறார்னு கேட்டிங்கன்னா, ஒரு இருள் இன்னொரு இருளை மேற்கொள்ள முடியாது. இவ்வுலகத்தின் அதிபதி புறம்பாக்கப்பட வேண்டும். அந்தகாரத்தின் அதிபதியாகிய அந்தகாரத்தின் ஆகாய பிரபுவாகிய அவனுடைய வல்லமையை நான் பிடுங்கி நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக ஆகும்படி, நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாகும்படி நான் இதை செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள். காரணம், தேவன் உங்களை தன்னுடைய பிள்ளைகளாக, ஒளியின் பிள்ளைகளாக, மறுபடியும் மகிமையின் பிள்ளைகளாக மாற்றும்படி தன் குமாரனை இந்த கல்வாரி சிலுவைக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அவர்களை விட்டு மறைந்தார் என்று எழுதியிருக்கிறது. ஆமென். இத்தனை அற்புதங்களை அவர்களுக்கு செய்தும் அவர் விசுவாசிக்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஏசாயா 53ஆம் அதிகாரத்தின் அந்த 1ஆம் வசனத்தை எடுத்து அவர் யோவான் அங்கே எக்ஸாக்டாக காண்பிக்கிறதை நாமால் பார்க்க முடிகிறது. அப்போது என்ன சொல்ல விரும்புகிறார் ஆண்டவர்? இந்த காலவேளையில் எப்படி அந்த இருளை இந்த வெளிச்சம் விழுங்கினது என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் அதை குறித்து நமக்கு கடைசி வரைக்கும், எனக்கு சொற்பனத்தில் பார்த்தது போல இருந்தாலும் சரி, நிஜமாகவே சத்ரு ஒருவன் இருக்கிறான், தோற்கடிக்கப்பட்டான், அவன் பூமியில் விழ தள்ளப்பட்டிருக்கிறான் என்று எழுதியிருக்கிறது. சபையின் பிள்ளைகளை துன்பப்படுத்தும்படி அவன் எப்பொழுதுமே இருக்கிறான். ஆனால் தேவன் பார்த்து கொண்டு எல்லா துன்பத்தையும் தன் பிள்ளைகள் அனுபவிக்கட்டும் என்று பார்க்கிறவர் அல்ல, அவர் ஒத்தாசை அனுப்புவார். ஆமென். வேதம் சொல்லுகிறது, சத்ரு வெள்ளம் போல வரும் பொழுது ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார். எப்படி வெள்ளம் போல வரும்போது கொடியேற்றுவார்? பூமியை பிளந்து அவனுடைய வெள்ளங்களை விழுங்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஒரு பூமி எதிர்ச்சி போதும். ஆமென். சமீபத்தில் வந்த பூமி எதிர்ச்சி பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய கட்டடம் இப்படி நிற்கிது, ஒன்று இப்படி நிற்கிது. உயர்ந்து நின்ற எவ்வளோ பெரிய கட்டிடங்கள் ஆனாலும் சரி, உயர்ந்து நிற்கிற எவ்வளோ பெரிய வெள்ளமானாலும் சத்துருக்களானாலும் சரி, பூமி பிளந்தால் தேவன் பிளந்து அவர்களை விழுங்கி போடுவார். ஆமென். கடைசி நாட்கள் அவைகளாம் சம்பவிக்க போகிறது. எவ்வளோ பெரிய யுத்தங்கள் வந்தாலும் கர்த்தருடைய வல்லமையை நாம் பார்ப்போம். இஸ்ரேல் தேசத்துக்கு கர்த்தர் ஆதரவாய் நிற்கும் பொழுது என்ன வேணுமாலும் தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். அதை உங்களுக்கும் எனக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நம்மை துரத்துகிற, நம்மை பின்தொடர்கிற, நம்மை உபத்திரப்படுத்துகிற அவனை காட்டிலும் நமக்கு ஆறுதல் செய்கிற, தேர்தல் செய்கிற அவனுடைய எல்லா காரியங்களும் விழுங்க வல்லமையுள்ள இயேசுவை பெரியவராக காண்போம். ஒரு புதிய வாழ்க்கை, மகிமையுள்ள வாழ்க்கையை ஆரம்பிப்போம். இதுவரைக்கும் நாம் பிரச்சனைகளை பார்த்து பயந்தது போதும். இதுவரைக்கும் நமக்கு இருக்கிற பொல்லாத சத்துருக்களை பார்த்து நாம் பயந்தது போதும். இனி நாம் கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போம். அந்த சர்ப்பத்தை அவர்கள் பார்த்த பொழுது பிழைத்தார்கள். நாம் கிறிஸ்துவை பார்க்கும் பொழுது பிழைக்கிறது மட்டுமல்ல, நித்திய ஜீவனை அவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படவும், தன்னை விசுவாசிக்கிறவர்கள் கெட்டு போகாமல் அவர்கள் நித்திய ஜீவனை அடையவும் மனுஷகுமாரன் உயர்த்தப்பட்டிருக்கிறார் என்று இயேசு சொல்கிறார். நாம் எழுந்து நிற்போம்.